முழம் 50, முழம் 50. அக்கா வாக்கா, பூ வாங்கி போக்கா. சல்லிசா தரேன். இந்தாம்மா பூ. மகராசி. இல்லவா புஷ்பா, இல்லவா எனக்கு காசு கட்டல, முன்னாள் காசு கட்டல, இப்படி பண்ண அப்படிமா? அண்ணாத்த இன்னைக்கு சாயந்தரக்குள்ள கட்டிடுறேன் அண்ணாத்த. மழை பெஞ்சிச்சு இல்ல, கட்ட முடியல அண்ணாத்த. மழை பெஞ்சா சொல்லாத மாதிரி மழை பணத்தை கட்டுமா போல நீ. சாயந்தரம் கண்டிப்பா கட்டிடுறேன் அண்ணாத்த. இதே வேலையா போகுது பார். கட்டையில போறவன் காலங்காத்தால தலை எழுத்து மாறியாட்டா. என்னத்த செய்ய போறோம்? எங்களுக்கு எல்லாம் எப்போ விடியல் வர போகுது? புஷ்பாக்கா எப்பயும் ஃப்ரிட்ஜ்ல வச்ச ரோசா பூ மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருப்ப. இப்ப என்னமோ உச்சி வெயில வச்ச பிச்சு பூ மாதிரி வாடிக்கிற. இந்த கந்துவட்டி கவாதி வேற வந்துக்கின்னு போறா. என்ன நடக்குதுங்க? என்ன மேட்ரு? அத்த ஏன் கேக்குற மலரு? முதல்ல வந்து உக்காரு. அது ஒரு பெரிய கதை. அந்த கஸ்மாலத்துக்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிக்கிட்டேன். வட்டி கட்டி மாலைல சம்பாதிக்கிறது பூரா அவன் பிடிக்கின போறான். நகைய கூட அடமான வச்சுட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. வட்டி கட்டி மாலை மாட்டேங்குது. இதெல்லாம் எப்ப அடைச்சி நான் எப்ப நல்ல நிலைமைக்கு வருவேன்னே தெரியல. கட்டையில போறவன் ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. ஐயா நல்ல நாள் அதுமா ஐவாத கண்ணத்தோடம. உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுது. நம்மள மாதிரி இந்த ரோட்டாத்துல கடை வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு சூப்பர் திட்டம் நம்ம மோடி ஐயா வச்சிருக்கிறாரு. மோடி ஐயாவா? அவரு நம்ம ஊருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அவருதான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிக்கிறாங்க. இப்படிதான் நானும் அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கொரோனா காலத்துலதான் நம்ம எல்லாரையும் காப்பாத்துற சாமியே அந்த மோடி ஐயா தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கொரோனா காலத்துல ஊரே உள்ள உட்கார்ந்து இருந்தோம். ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஆமா, நம்ம ஊரே ஜெயில கடந்த மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தோமே, அப்பவா? அதேதான். நீ கூட மெட்ராஸ்ல கட்டுப்படி ஆகலன்ட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டியா? ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குக்கா. அந்த டைம்ல தான் சாமியே அமுச்சு வச்ச மாதிரி அந்த தாமரை பூக்கச்சில ஒரு ஒல்லியா ஒரு அக்கா இருக்குது. அது எல்லாரையும் கூட்டு லோன் கொடுத்துருந்துச்சு. நானும் அது போட்டுதேன்னு சொல்லி லோன் வாங்கினேன். வெள்ளாட்டு மாதிரி 1 வருஷம் ஆயிடுச்சுமே, அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேங்க் மேனேஜரே போன் பண்ணி ஒழுங்கா கட்டி முடிச்சிட்டீங்க, இந்தாங்க 20,000 ரூபாய் இருக்கு, வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாரு. 20,000? நானே நம்பல. என்னடா இது, அவங்களே கூட்டு குடுக்குறாங்களே அப்படின்னு நினைச்சேன். இப்ப அந்த 20,000 வெள்ளாட்டு மாதிரி கட்டி முடிச்சுட்டேன். இப்ப 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். சொல்றேன் என்ன பொய்யா சொல்றேன்? உன் பேங்க் பாஸ்புக், அந்த ஆதார் கார்டு, இந்த மொபைல் போன், இத 3 எடுத்துட்டு அந்த முக்கூட்டுல கடை வச்சிருக்காரு கம்ப்யூட்டர் சென்டர், அந்த தம்பி கிட்ட கொடுத்தனா 15 கொடுத்தேன். அந்த 15 அப்புறம் ஒரு 10 நாள்ல பேங்க்ல போனாக்கா ஆட்டோமேட்டிக்கா உன் அக்கௌண்ட்ல கபால்னு காசு வந்து ஊந்துரும்னா பாத்துக்கோய. நம்ம பேங்க்ல போய் நின்னா இது எடுத்துட்டு வா, அது எடுத்துட்டு வா அப்படின்னுவாங்க. அப்புறம் எப்படிக்கா நமக்கு லோன் கிடைக்கும்? அதெல்லாம் கேட்கலாம. இந்த வியாபாரிங்களுக்கு எல்லாம் ஒரு அடையாள அட்டை கொடுத்தாங்களே, அது எங்க வச்சுக்கிற நீ? அது வீட்டுல சொருகி வச்சிருக்காங்க. வீட்டுல பத்திரமா வச்சிரு. அது அப்படியே வளர்ந்து குட்டி போடும். இட்டு நீங்க ஸ்கூலுக்கு போயிடு. சும்மா தமாசு பண்ண, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த காடி மறக்காம எடுத்துட்டு வந்தா வச்சுக்கோயோ, சுழுவா உனக்கு லோனு கிடைச்சிரும். என்ன பண்ண, நம்ம அந்த சூப்பு கடை வச்சுக்குது சுவலட்சுமி, அது கூட 11ச்சு. நான் சாயங்காலமா அதை கூட்டுக்கிறேன். நீ என்ன பண்ற, வியாபாரத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு நான் சொன்னேனே அது 3த்தையும் மறக்காம எடுத்துட்டு வந்துரு, சேர்த்தே 15 விட்டுருக்கேன். நான் சுவலட்சுமியோட கூட்டு போயிட்டு உனக்கு லோனை 15 வாங்கி கொடுத்துறேன்.